வணக்கம் அன்பான பிள்ளைகளே, இன்றும் உங்களை சந்திப்பது சந்தோஷம். இன்றும் நாங்கள் பிள்ளைகளுக்கு இது ஞாபகம் இருக்குது தானே, இதே போல் நாங்கள் ஏற்கனவே அயாமி என்று சொல்லி செய்து காட்டியிருக்கிறோம், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இங்கிலீஷில் இதை பற்றி சொல்கிறேன்டா, ஜப்பனீஸ் ஐரிஷ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதே பூவை நான் 43வது எபிசோடில் உங்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கிறேன் எப்படி செய்யலாம் என்று. இப்போ நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்திருந்தா உடனே அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி நாங்கள் எப்படி 43வது வீடியோவை பாருங்கள், இதே எப்படி நாங்கள் செய்கிறோம் என்று பார்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், மற்ற பிள்ளைகளும் இந்த வீடியோவை பாருங்கள், இதே இனிய பிள்ளைகளும் இதே போல் இந்த பூவை எப்படி செய்யலாம் என்று உடனே போஸ்ட் பண்ணி செய்து பாருங்கள். உங்களுக்கு நான் அன்றைக்கி சொன்னேன் இது போல், அதாவது இந்த காம்பு, அதாவது மலருடைய காம்பை எப்படி செய்யலாம்ங்கிறது சொல்லித்தரேன் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த நான் இன்றைக்கு உங்களுக்கு பூர்த்தி செய்ய போகிறேன். கொஞ்சம் தாமதமாகி விட்டது, இருந்தாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை செய்து காட்ட வேணும் தானே. ஆகவே இந்த மலரையும் செய்து கொண்டு இதே மாதிரி ஒரு கடதாசியை பச்சை நிறத்திலான, அதாவது 15 சென்டிமீட்டர் நீளமான கடதாசியை எடுத்துக்கொண்டு, இதுவும் நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த கடதாசியில் அரைவாசியை எடுத்து வைத்துக்கொள்வோம். அதே போல் இதே போல் எங்களுக்கு ஒரு ஸ்டிக், எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கம்பியோ நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை போல் இப்படியான டேப்பையும் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். அதாவது பச்சை நிறத்தில் சின்ன பட்டிகள் இருந்தாலும் அதை நாங்கள் வெட்டி இப்படி ஒட்டி கொள்ளலாம். இதோ நாங்கள் இந்த மலரை அப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இப்போ இதே போல் நாங்கள் 2 வெட்டி எடுத்திருக்கின்ற இந்த கடதாசியை இப்படி 2 மடிப்போம். இனி இதை விரித்து இந்த மேல் பகுதி இருக்கு தானே, இதை இப்படி உட்பக்கமாக மடிப்போம், ஒரு முக்கோணம் வர மாதிரி. அதே போல் எதிர்பக்கத்தையும் இப்படி நாங்கள் மடித்தெடுப்போம். இனி கவனமாக இந்த இடத்துல நடுவில் கையை வைத்து நேராக, சரியாக நேராக வரக்கூடிய மாதிரி, இந்த நேர்கோட்டுக்கு ஏற்ற மாதிரி மடித்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ஒரு பக்கத்தில் இப்படி கையை வைத்து கொண்டு தான் மடிக்க வேண்டும். என்னென்னு சொன்னால், இல்லாட்டி இது சரியான அளவுகள் பிழையாக போக வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இப்படி விரல்களால் இப்படி நீவி விட்டு சரியாக நாங்கள் மடித்து அழுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? இப்போ பாருங்க, இனி மறுபக்கத்தையும் இப்படி திருப்பி ஏதோ இப்படி மடிக்க வேண்டும். 2 எதிர்பக்கத்தையும் 2 பக்கத்தையும் இப்படி முக்கோணம் போல் மடித்து கொண்டு, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இன்னொரு முறையும் உள்நோக்கி மடித்து கொள்ளுங்க. இனி இது இப்படி 2 சரியாக நாங்கள் மடித்திருந்தால் மிக நேர்த்தியாக இது அளவுகளில் சட்டியாக வரும். பாருங்க, இது பாருங்க, செய்து முடிச்சாச்சு. இந்த இலப்பகுதியை பாருங்க, இந்த காம்பு எப்படி நாங்கள் இதோட இணைக்கலாம்ங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஒரு ஸ்டிக் எடுத்து வைத்திருக்கிறேன். இதோ இந்த மேல் பக்கம் இருக்குத்தானே, அந்த இடத்துல எடுக்காமல் கொஞ்சம் இதை கவனித்து கொண்டு, இதோ இந்த பூக்களும் நடுவே இப்படி மெதுவாக அந்த மலர் உடையாத வண்ணம் நாங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் கத்திரி எடுத்து நீங்கள் வெட்ட வேண்டாம், பெரிதாக வெட்டுப்பட்டு விட்டால் அந்த மலரை நாங்கள் அந்த காம்பில் செருக முடியாது. ஆகவே இதோ இப்போ நான் எப்பொழுதுமே ஒரு விடயம் செய்ய போது மிக நேர்த்தியாக அவதானமாக செய்ய வேண்டும். இப்போ இந்த மேற்பக்கம் இருக்குதான், அதிலிருந்து இதோ இப்படி, அதாவது மலரில் நாங்கள் இணைக்க செருகக்கூடிய பாரு இப்படி நாங்கள் சுருளாக இந்த பச்சை நிறத்திலான டேப்பை நாங்கள் சுற்றி எடுத்து வைத்துக்கொள்ள வேணும். இதோ இப்படி ஒட்டிக்கொள்ளுங்க. இப்படி டேப் இல்லாவிட்டாலும் நீங்கள் பிரச்சனை இல்லை. அதாவது பச்சை நிறத்தில் டேப் இல்லாவிட்டால், பச்சை நிறத்தில் டேப் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் பச்சை கலர் கடதாசி எடுத்து நீங்கள் வெட்டி ஒட்டிக்கொள்ளலாம். இதோ பாருங்கள், எப்படி இதோ இப்படி கொஞ்சம் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து இப்படி நடுவால், நாங்கள் பூக்கு நடுவால் இந்த காம்பை சரிக்கு எடுத்தால் அது உடைந்து கொண்டு வராது. இனி இந்த இடத்துல இதோ டேப்போ அல்லது பச்சை நிற கடதாசியோ எடுத்து நாங்கள் இப்படி கொஞ்சம் வட்டமாக இப்படி சுற்றி 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 அதன் பிறகு இப்படி அழகாக சுற்றி எடுக்கலாம். இதோ நான் செய்து காட்டுவது போல் சுருளாக இப்படி அழகாக நேர்த்தியாக வரும், கலராமல். சரியா? இப்போது சுற்றி எடுத்தாச்சு. இனி இதோ நாங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த இலை பகுதி இருக்குது தானே, இதோ இந்த இலைகளில் இப்படி கம்ம பூசி
இது கொஞ்சம் ஐரிஷ் பூவில் வந்து உங்களுக்கு தெரியும் காம்பு நீட்டமாக இருக்கும். ஆகவே இந்த இலையோட இப்படி வர மாதிரி இந்த கீழ்ப்பக்கமாக எடுத்து நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேண்டும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் நிறைய மலர்களை நாங்கள் செய்து இப்படி வைக்கலாம். நாங்கள் இப்படி பூ பந்தல் போல் கூட நிறைய செய்து இப்படி வைக்கலாம். இதே போல் வீடுகளில் வந்து மேசைகளை வந்து அழகுபடுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இதே போல் எங்களுடைய டிபி கிட்ஸ் சேனலோட இணைந்திருங்க. தொடர்ந்து இது போன்று நிறைய நாங்கள் கைவேலைகளை செய்து காட்டுகிறோம். நிறைய இன்னும் இருக்கின்றன. ஆகவே தொடர்ந்து பிள்ளைகள் எங்களோடு இணைந்திருங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதே போல் லைக்ஸ் இடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மறந்துருந்தால் உடனே அதை இன்றே செய்ய மறவாதீங்க. ஆகவே இது போல் நீங்கள் இன்னும் என்னென்ன கைவேலைகளை செய்ய ஆசை என்பதை நீங்கள் எங்களுக்கு பதிவிடுங்க. ஆகவே உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வந்து பூர்த்தி செய்வோம் ஒவ்வொன்றாக. சரியா? இனி பிள்ளைகளை அடுத்த முறை நாங்கள் உங்களை சந்திப்போம். இது போல் இன்னும் ஒரு இந்த பூச்சாடி எப்படி நாங்கள் செய்யலாங்கிறத செய்து காட்டலாம். நமது டிபி கிட்ஸ் சேனலோடு இணைந்திருங்க. நன்றி பிள்ளைகளே.